ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு நேற்று முன்தினம் நடந்தது. 5,73,00,000 மொத்த வாக்காளர்களில் 85%, அதாவது 4,82,00,000 பேர் ஓட்டளித்துள்ளனர். கடந்த 2021 ஓட்டளித்த 4,62,00,000 பேருடன் ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் 20,00,000 பேர், அதாவது 5% பேர் அதிகமாக ஓட்டளித்துள்ளனர். 5% அதிக ஓட்டுப்பதிவு யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை இல்லாத அளவுக்கு 85% ஓட்டுப்பதிவு நடந்திருப்பது குறித்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசித்துள்ளார். அப்போது கடந்த 2021 கொரோனா ஊரடங்கு காலத்தில் தேர்தல் நடந்த போதும் 4,62,00,000 பேர் ஓட்டளித்தனர். ஆனால் கடந்த தேர்தலை விட 5% வாக்காளர்கள் மட்டுமே அதிகமாக இம்முறை ஓட்டளித்துள்ளனர். எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளாலும் விஜயின் தாவேக்க களத்தில் இருப்பதாலும் ஓட்டு போட்டவர் எண்ணிக்கை 5% அதிகரித்துள்ளது. ஆனால் விஜய்க்கு பெரிய அளவில் ஆதரவு இருந்திருந்தால் மேற்கு வங்கத்தை போல 92% ஓட்டுப்பதிவு வந்திருக்கும். ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளை விஜய் தன் பக்கம் இழுத்துள்ளார். இதனால் 150க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என திமுக முக்கிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஸ்டாலினிடம் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியும் முக்கிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஓட்டுப்பதிவு அதிகரித்திருப்பது குறித்து ஆலோசித்துள்ளார். அப்போது கடந்த தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டளித்த பட்டியலினத்தவர், கிறிஸ்தவர்கள், இளைஞர்கள் ஓட்டுகள்தான் தாவேக்காவுக்கு சென்றுள்ளன. திமுகவுக்கு செல்வாக்குள்ள நகர பகுதிகளில்தான் விஜய்க்கு அதிக ஆதரவு உள்ளது. நகரங்களில் இரட்டை இலக்கத்தில் ஓட்டு சதவீதம் பெருகும் போது அதிமுக கூட்டணி வெல்லும் வாய்ப்புள்ளது என கூட்டணி கட்சி தலைவர்கள் பழனிசாமியிடம் தெரிவித்துள்ளனர். திமுக, அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள், ஓட்டுச்சாவடி முகவர்கள் அளித்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என இரு கட்சியினரும் ஆய்வு செய்து வருகின்றனர்.